உடல்நலக்குறைவால் அப்போலோ மருத்துவமனையில் நீண்ட நாட்களாக அனுமதிக்கப்பட்டிருந்த அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவை சிகிச்சைக்காக வெளிநாட்டிற்கு அழைத்துச் செல்லலாம் என தாம் கோரிக்கை வைத்ததாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறையின் அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை கூறினார். ஆனால் ஆர்கே நகர் தேர்தலை முன்வைத்து பன்னீர்செல்வம் தவறான கருத்துக்களை பரப்புவதாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மறுப்பு தெரிவித்துள்ளார். அம்மா அவர்கள் சிகிச்சை அளிக்கின்ற நேரத்திலேயே நான் பலமுறை மாண்புமிகு அம்மா அவர்கள் மாதக்கணக்கில் இங்கே சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிங்கப்பூர் எடுத்துச் செல்லலாம் அல்லது அமெரிக்காவுக்கு எடுத்துச் செல்லலாம் என்று நான் வலியுறுத்தி நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தம்பித்துறையிடம் சொன்னேன். அப்புறம் நான் ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கரை அழைத்து, விஜயபாஸ்கர் நீங்கள் தான் அந்த டீமில் லீடராக இருக்கீங்க, மருத்துவ குழுவில் டாக்டரை அழைத்து வருவது, சிகிச்சை அளிப்பது, சிகிச்சை நடைமுறைகள் அனைத்தும் உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். மாண்புமிகு அம்மா அவர்களை நல்ல முறையில் சிகிச்சை அளித்து அம்மா அவர்கள் உயிரோடு வீடு திரும்பினால் நாம் பிழைத்து கொள்ளலாம். அவர்களுக்கு ஏதாவது அசம்பாதங்கள் இந்த மருத்துவமனையில் நடந்தால் நம்மளை கட்சிக்காரர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் வீடு தேடி வந்து அடிப்பார்கள் என்று நான் அந்த நேரத்திலே விஜயபாஸ்கரிடம் சொன்னேன். இதுதான் உண்மை, சத்தியம். அவர் முதலமைச்சராக இருந்து கொண்டு அவர் சொன்ன கருத்தை ஒரு அமைச்சர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற முரண்பாடான கருத்தை இந்த நேரத்தில் அரசியல் களத்தில் தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்பது உங்களுக்கு தெரியும். ஒருவேளைக்கு அவருக்கு அந்த உணர்வு இருந்திருந்தா, ஓ பன்னீர்செல்வத்துக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருந்திருந்தா, அன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது, பொறுப்பிருந்த பொழுது நம்முடைய அப்போலோ மருத்துவமனைக்கு ஆளுநர் 2 முறை வந்தார். அவர்கிட்ட அவர் தன்னுடைய கருத்தை எடுத்து சொல்லிக்கலாம். சொன்னாரா? நீங்களே கேளுங்க. தன்னுடைய கருத்தை அவர் மத்திய அமைச்சர் அங்கே வந்தார், அருண்ஜேட்லி வந்தார், அமித்ஷா வந்தார், அவர்கிட்ட அவர் எடுத்து சொல்லியிருக்கலாம். சொன்னாரா? வெங்கையா நாயுடு அவர்கள் வந்தார், அவரிடத்தில் அவர் விவாதித்தார், சொல்லியிருக்கலாம். சொல்லலை. ஆட்சி இல்லை என்ற காரணத்தில், அதிகாரம் தன்னிடத்தில் இல்லை என்ற காரணத்தில் இன்றைக்கு அவர் விரக்தியில மனம் குழம்பி போய் தவறான கருத்துக்களை இந்த நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறார். இதை நான் கேட்கல. தினமும் விவாதத்தில், உங்கள் போன்ற ஊடகத்தில் தினமும் விவாதத்தில் தமிழரை மணியன் கேட்கின்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லட்டும். பண கருப்பையா கேட்கின்ற கேள்விக்கு முதல்ல அவர் பதில் சொல்லட்டும். தினமும் விவாதத்தில் மற்றவர்களாலே கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர் பதில் சொல்லுவதற்கு துணிவில்லாத அவர் இது போன்ற தவறான கருத்துக்களை உங்களிடத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்.